Hello students, welcome to my channel. 8th standard science annual exam உடைய original question paper both Tamil medium and English medium நம்மளுடைய channel available இருக்கு. check out பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வெப்பநிலை நெஸ்ஸை அலகு. ஸோ 10 மார்க்குக்கு உங்களுக்கு ஒன் வேர்ட் சூஸ் த பெஸ்ட். செகண்ட் ஒன் கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். தேர்ட் ஒன் சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது டேஷ். ஃபோர்த் ஒன் எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும். ஃபிஃப்த் ஒன் வாயு கசிவை அறிவதற்கான எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் டேஷ். சிக்ஸ்த் ஒன் டேஷ் ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். செவன்த் ஒன் உண்ணத்தகுந்த காளான். எய்த் ஒன் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும். நைன்த் ஒன் பின்வரவற்றுள் பஞ்சகவ்யாவில் இல்லாதது டேஷ். டென்த் ஒன் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புக. 10 மார்க்கு கேட்குறாங்களா. 11th ஒன் ஒளிர் கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு டேஷ். 12th ஒன் மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள். 13 சூரியன் டேஷ் விண்மீன் திரளை சார்ந்தது. 14th ஒன் டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். 15th ஒன் படிம எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் டேஷ். 16th ஒன் நுண்ணுயிரிகளை டேஷ் உதவியுடன் காண முடியும். 17th ஒன் மிகப்பெரிய செல் டேஷின் முட்டையாகும். 18 இரும்பு சக்தி பற்றாக்குறை டேஷுக்கு வழிவகுக்கிறது. 19 விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் டேஷ். 20 டேஷ் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. பொறுத்துகளா நிலப்பிரிகை, மேக்னடைட், உலர்பனி, சர்வ கரைப்பான், லிக்னைட். அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜெனர், குளோரோஃபிஸ், புரதம், ஆடம்ஸ் ஆப்பிள், உயிரி பூச்சி விரட்டிகள். ஸோ அந்த பொறுத்துகளே உங்களுக்கு 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 10 மார்க்கு. ஸோ 10 மார்க்குக்கு என்ன உங்களுக்கு சரியா தவறா என்ன காண்க. தவறெனில் திருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 நீர் மின்சாரத்தை கடத்தும். 22 செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோளாகும். 23 ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். 24 கடல் நீர் உப்புகள் கரைந்துள்ளதால் அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். 25 அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை. 26 நோயுண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய்க்கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன. 27 பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டினால் ஆனது. 28 மனிதன் ஒரு வெப்பரத்த பிராணி. 29 மனிதர்களின் மண்டையோடு 20 எலும்புகளை கொண்டது. 30 பாருங்க சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்கமாகும். நெக்ஸ்ட் 2 மார்க் 15 மொத்தமாக 30 மார்க். 31 பார்க்கலாமா. வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவிகளை கூறுக. 32 ஒப்புமை நூலில் கோர்க்கப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு 10 தாங்கிகள் உராய்வு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன ரீட் பண்ணாலும் புரியாது. கீழ் நோக்கிய விசை எடை திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 33 கூற்று காரணம். கூற்று பாருங்க வெற்றிடத்தில் வெப்பாற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்ற பெயர். காரணம் அணுக்களில் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்ற பெயர். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். 34 நாசாவின் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 35 பின்வரும் தனிமங்களின் குறியீடுகள் எழுதுக. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், இரும்பு. 36 உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன. 37 கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல, காரணம் தருக. 38 நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன. 39 தமிழ்நாட்டின் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக. நெக்ஸ்ட் 40 ஏதேனும் 3 புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக. 41 இருசொற் பெயரிடு முறை என்பது என்ன, எடுத்துக்காட்டு தருக. 42 ப்ரோகோரியாட்டிக் செல் வரையறு. நெக்ஸ்ட் 43 இயக்கம் மற்றும் இடற்பெயர்தல் வேறுபடுத்துக. 44 பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக. 45 விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. 46 பயிர் சுழற்சி என்றால் என்ன. 47 அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 48 தமிழ்நாட்டில் உள்ள 4 வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக. 49 தரவுகளை வரிசைப்படுத்துதல் என்றால் என்ன. 50 கோளக ஆடியின் வளைவு ஆரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. நெக்ஸ்ட் விரிவான விடையில் ஏதேனும் 6 வினாக்கள் மட்டும்ல 51 பாருங்க அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. 52 காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. 53 உலோகங்களும் அலோகங்களும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. 54 அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையான வேற்றுமை. 55 மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாகங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். 56 மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை. 57 வளரிளம் பருவத்தின் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை.
நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், நீர்ப்பாசன முறைகள் பற்றி விளக்குக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், ஈஸியாக படிச்சிடலாமா? ஸோ இது போல் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து சூப்பராக மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை செல்லங்களா.